ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 532 ஆரம்பிக்கிறது. நான் அவற்றில் இல்லை என்றால் ஆத்மா ஜீவ ஜகத்துகளில் இல்லை என்ற அர்த்தம். ஆத்மா ஜீவனில் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஜீவனின் நிஜஸ்வரூபான ஆத்மா மாயா கல்பிதத்தால் அந்த ஆத்மாவை அறியாத தனியான ஜீவத்துவம் என்பதோடு இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கும் ஸ்திதி நிஜமில்லை என்று அர்த்தம். கல்பனை என்றாலே நிஜமில்லை என்றுதானே அர்த்தம். சரி, இந்த ஜீவத்துவம் அதாவது இண்டிவிஜுவாலிட்டி என்பதை ஆத்மாவை அறியாத நாம் என்னவாக நினைத்து ஐடென்டிஃபை செய்து கொண்டிருக்கிறோம்? மனசாகத்தான். இப்பொழுது என்னவோ நாம் தோண்டி துருவி பார்த்து மனசுக்கு மேலே உயிர் தத்துவமாக ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்தாலும் இது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் உண்மையாக நிலைக்கவில்லை. நாம் என்பது நம் மனசுதான் என்ற எண்ணத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. வாழ்க்கை என்று எதை சொல்கிறோம்? சாப்பிடுவது, கல்யாணம் பண்ணிக்கொள்வது, குழந்தை குட்டி பெறுவது, படிப்பது, சம்பாதிப்பது, ஊராய் ஓடுவது, பாட்டு கேட்பது, சினிமா பார்ப்பது, நாவல் பார்ப்பது என்று இப்படி அநேக காரியங்களை பண்ணுவதைத்தான் வாழ்க்கை என்றும் ஜீவனம் என்றும் சொல்கிறோம். இந்த காரியங்களில் நம்மை செலுத்துவதாக அநேக எண்ணங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணங்களை எல்லாம் பிறப்பிப்பது மனசு. காரியங்களில் நம் இந்திரியங்களை ஏவுவதும் அதுதான். ஆகையால் தனி ஜீவன் என்கிறவனின் சாரமாக தோன்றும் ஜீவனம் என்பதே மனசை சென்டராக வைத்து நடத்தப்படுவதுதான். எண்ணத்தினாலும் காரியத்தினாலும் உருவாகிற ஜீவனம் என்பது எண்ணமும் காரியமும் இல்லாத ஆத்மாவை குறித்ததாக இருக்க முடியாதுதானே. ஆக என்ன முடிவுக்கு வருகிறோம் என்றால், பிலாசபி முடிவில் நாம் எந்த முடிவுக்கு வந்தாலும் சரி, லோகத்திலே ஜீவனம் ஜீவத்துவம் என்றால் அவை மனசை வைத்துதான். ஆகையால் நான் ஜீவ ஜகத்தில் இல்லை என்று பகவான் அடித்து சொல்கிறபடி ஆத்மா ஜீவபாவத்தில் இல்லை என்றால் அது மனசிலே இல்லை என்று அர்த்தம். ஆத்மாவுக்கு த்விதீயமான மனம். ஆத்மா மனசிலே இல்லை என்றால் ஆத்மா வேறே மனசு வேறே. ஆத்மாவுக்கும் வேறாக மனசு இருக்க வேண்டும். ஆத்மாவுக்கு அந்நியமாக இரண்டாவதாக த்விதீயமாக இருப்பதே மனசு என்றாகிறது. ஆத்மாவுக்கு அந்நியமாக இன்னொன்றுதான் கிடையாது என்கிறீர்களே, இது அப்படி இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாயிற்று. அப்பா மறுபடியும் சொல்கிறேன். நிஜ ஆசாமி ஒருத்தன் அவன் கல்பனையாக போட்டுக்கொள்கிற வேஷம் ஒன்று. இப்பொழுது ஆசாமியும் வேஷம் ஒன்றேயா வேறுவேறையா என்றால் ஒன்றுதான், வேறு என்றுதான், வேறும் தான். விசித்திரமாக இப்படி முரணான இரண்டாகவும் இருக்கிறது. எவனோ ஒரு ராமசுவாமி ராஜபாட் போட்டுக்கொள்கிறான் என்றால் அவன்தான் அந்த ராஜா வேஷம். அவனில்லாமல் வேஷம் இல்லை. அவனையன்றி வேறாக வேஷ ராஜா தனித்து இருக்க முடியாது. இதுதான் அத்வைதம். அப்படியானால் ராமசுவாமி தான் ராஜாவா என்றால் அப்படி இல்லை. அந்த ராஜாவின் ராஜ்யம் இவனுக்கு சொந்தமா? இல்லை. அவனுடைய பத்னி புத்திரர்கள் இவனுக்கு சொந்தமா? இல்லை. ராஜா என்னவெல்லாமோ கஷ்டப்பட்டானே, சுகப்பட்டானே, வேட்டையாடினான், சூதாடினான், தோற்றுப்போனான், அப்புறம் யுத்தத்தில் ஜெயித்தான், ஒரு சமயம் துக்கத்தில் தலைமயிரை பிடித்து கொண்டான், இன்னொரு சமயத்தில் ஆனந்தத்தில் ராகமாளிகை பாடினான். இந்த அனுபவம் எதுவாது நிஜ ராமசுவாமியுடையது ஆகுமோ? இதிலே ராஜாவுக்கு ஏற்பட்ட லாப நஷ்டம் ஏதாவது ராமசுவாமிக்கு உண்டானதாகுமோ? வேஷத்தை கலைத்த போது ராமசுவாமி கொஞ்சமாவது குறைந்து போகாமல் பழைய ராமசுவாமியே அப்படியேத்தானே இருந்தான். அப்பொழுது நிஜ ஆசாமிக்கு வேஷம் முற்றிலும் வேறான த்விதீயமான விஷயமாகத்தானே ஆகிறது. இப்படித்தான் ஆத்மாவுக்கு மனசு வேறாவதும். இன்னொரு உபமானம் சொல்கிறேன். அத்வைத சாஸ்திரங்களில் அடிக்கடி சொல்வது, அந்தி மயக்கத்தில் ஒரு கயிறு பாம்பாக தெரிகிறது, மாயா மயக்கத்தில் ஆத்மாவானது தனி ஜீவனாக தெரிகிறது. அதாவது ஜீவன் நான் என்று ஐடென்டிஃபை செய்து கொள்ளும் மனசாக தெரிகிறது. கயிறு என்ற ஒன்று இல்லாவிட்டால் பாம்பு என்ற தோற்றம் உண்டாகி இருக்க முடியாது. கயிற்றிலே சூப்பர் இம்போஸ் பண்ணித்தான் பாம்பு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றி இது இல்லை என்கிற போது அத்வைதம். அது இன்றி இது இல்லை என்கிற போது அத்வைதம். ஆனால் கயிறு பாம்பா என்றால் இல்லைதானே. பாம்பு தோற்றத்துக்கும் கயிற்றின் நிலையிலிருந்து பார்த்தால் கொஞ்சமாவது சம்பந்தம் உண்டா? பாம்பு என்று நினைத்து உளறி அடித்துக்கொண்டேமே. இப்படி பயமுறுத்தியதில் கயிற்றுக்கு ஏதாவது பங்கு உண்டா? தன்னிலே ஒரு பாம்பு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதால் அதற்கு அந்த பாம்பின் எடை கூடிற்றா? அப்புறம் வெளிச்சத்தில் பார்த்தபோது பாம்பு இல்லை, கயிறுதான் என்று தெரிந்ததே. மாயை மயக்கை போக்கும் ஞான பிரகாசத்தில் பார்க்கும்போது மனசு மறைந்து ஆத்மா மட்டும் தெரிகிற ஸ்திதிதான் இது. தன்னிடமிருந்து பாம்பு தோற்றம் எடுபடுகிறது என்பதால் கயிற்றின் எடை ஏதாவது குறைந்ததா? இப்படியெல்லாம் ஆலோசிக்கும் போது பாம்பிலே கயிற்றின் சமாச்சாரம் கொஞ்சம் கூட இல்லை. அது வேற இது வேறு என்றுதானே நிற்கிறது.
இப்படித்தான் ஆத்மாவுக்கு வேறையாக மனசு இருப்பது. ஆகையால் சற்று முன் நான் மனசானது தன்னை தவிர இன்னொன்றைத்தான் காட்டிக் கொடுக்கும் என்று சொன்னதோடு விஷயம் நிற்கவில்லை. இன்னொன்று இருந்தால் அப்பொழுது பயத்துக்கு இடமேற்பட்டுவிடும். மனசானது இப்படி பயத்தை உண்டாக்கும் ஹேது உள்ளதான துவைதத்தை உண்டாக்குவது என்று முதலில் சொன்னேன். அப்படி சொன்னது சரிதான். அதற்கு கூடுதலாக இப்பொழுது சொல்வது, இப்படி மனஸ் தன்னை தவிர இன்னொன்றை மட்டுமே காட்டிக் கொடுப்பது மட்டுமில்லை, அது ஆத்மாவின் நிஜமான தானாக இல்லாமல், ஆத்மா என்கிற நிஜமான தானாக இல்லாமல் இதற்கு இன்னொன்றாக திதீயமாக இருப்பதுதான். கல்பிதம், வேஷம், அத்தியாசம், அத்தியாரோபம் என்று எப்படி சொன்னாலும் சொல்லிவிட்டு போங்கள். மனசை சென்டராக வைத்து அதுவே நிஜம் என்று காரியம் பண்ணும் வரையில் மனசு என்ற ஆத்மாவுக்கு வேறாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றே வைத்துக்கொள்ள வேண்டியதாகிறது. இன்னொன்று இருந்தால் பயம் வந்துவிடும். மனசுக்கு எப்பொழுதும் இன்னொன்றைத்தான் தெரியுமாதலால் நமக்கு தெரிந்த துவைத பிரபஞ்சம் நித்திய பயமானதுதான். இப்பொழுது ஏதோ சந்தோஷமாக அரட்டையிலே வேதாந்த அரட்டையாக அடித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த க்ஷணமே பூமி கொஞ்சம் ஆடினால், பூகம்பம் என்று வந்தால் அது வருவது இருக்கட்டும், இப்பொழுது நான் இப்படி சொன்னவுடனே பயம் கவிக்கொள்கிறது. இதுதான் மனசனுடைய திடீய லோகத்தின் தன்மை. இன்னொன்றையே தெரிவிக்கும் இந்த மனசு என்பதே ஆத்மாவுக்கு இன்னொன்றாக இருப்பதுதான் மற்ற எல்லா விதமான பயங்களுக்கும் காரணமான மூலமான பயம். ஆத்மாவிலிருந்து மனசு புறப்பட்டு விடுவதுதான் ஆத்மாவிலிருந்து மனசு புறப்பட விடுவதுதான் முதல் துவைதம், முதல் பயம். அப்புறம் மனசினால் உண்டாகும் அநேக இரட்டைகள், அநேக விதமான பயங்கள், துவைத லோகமாகிற சம்சார பயம், நரக பயம் எல்லாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம்.